ஹலோ. டேய், சார்லஸ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரா? ப்ரொடியூசர் கதை கேட்க வர சொல்லியிருக்காராம்மா. 11 o'clock ஷார்ப்பாக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போய் பாரு. இந்த டைமாவது எப்படியா ஓகே பண்ணிடுறா. சாரிடா, நைட்டு கொஞ்சம் ஒர்க்கு, அதான் நல்லா தூங்கிட்டேன். சரி போனியா, என்னாச்சு? சரி விடுறா, வழக்கம் போல தானே, வேற ப்ரொடியூசர் பார்த்துக்கலாம் விடு. என்னடா ஆச்சு? என்னையா கதை இது? இதெல்லாம் ஒரு கதைன்னு தூக்கிட்டு வந்துட்டான். போயா தம்பி, வாங்க. உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி. ஓகே சார். சார், இந்த கதையில் நம்ம ஹீரோ டைரக்ட் சென்ஸ் கேட்டு ஒவ்வொரு ப்ரொடியூசராக போய் கதை நரேஷன் பண்ணுற ஆள் சார். ஓப்பன் பண்ணால் பேச்சர் ரூம் சார். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணுறான் சார். டே சார்லஸ் நான் கால் பண்ணியிருந்தாரு, ப்ரொடியூசர் கதை கேட்கறன்னு சொல்லியிருந்தாரம்மா, ஷார்ப்பாக 11 o'clock நான் அனுப்புகிற அட்ரஸ் போய் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான் சார். உடனே நம்ம ஹீரோ போய் பார்க்குறான் சார். பார்த்து கதையை சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருக்கான். பாதி பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பாதி பேர் ஓகே சொல்லி படம் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இவனுக்கு இப்போ இருக்க லாஸ்ட் சான்ஸ் இந்த ப்ரொடியூசர் மட்டும்தான் சார். இந்த கதையில் ட்விஸ்டர்னா இவன் கதைக்கிட்ட எந்த ப்ரொடியூசர் உருவ இருக்க மாட்டாங்க சார். ஸோ இந்த கதையெல்லாம் கிட்ட ப்ரொடியூசர் இதெல்லாம் உண்மையை நம்பி இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரா, இல்லை இதெல்லாம் மூட்டு போய் சொல்லி இந்த படத்தை ஓகே பண்ணுறாரா? இதான் சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சார். எனக்கு ஓகே. இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். சூப்பர் மச்சான். அப்படி என்னடா? ஆப்ரேஷன் இஸ் சக்ஸஸ், பட்